ஸ்ரீ குபேரன் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். வருடாந்திர கிரகங்களான சனி ராகு கேதுக்களோடு குரு பகவான் இந்த வருஷம் 1/6/2026 என்ற பயிற்சியாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு செல்கிறார். அதாவது காலபுருஷ தத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது காற்று ராசியிலிருந்து நீர் ராசி தான், நீர் ராசியில் அவர் உச்சம் அடைகிறார். அப்போ இந்த குரு உச்சம் பெறுவது பொதுவான விஷயங்களுக்கு நன்மையா தீமையா? இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த குருவுக்கு 11ஆம் இடத்தை சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார். ரிஷபத்தில் லக்னத்திலேயே சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார் இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில். 12ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம், சுக்கிரன் அதுக்கு நட்பு வீடு. 2ஆம் இடத்துல கேது இருக்குது, சற்று சில பாதிப்புகளை கொடுக்கும், குடும்பத்தை விட்டு பிரிக்கூட சூரியனெல்லாம் கொடுத்துரும். சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் சஞ்சரித்து கொண்டிருக்கலாம், அதுவும் ரொம்ப யோகமான ஒரு விஷயந்தான். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால வெளிநாட்டு பயணங்கள் நல்லாக இருக்கும். 11ஆம் இடத்துல லக்ன யோகி ஆகிய தர்மகர்மா யோகத்துக்குடைய சனி பகவான் இங்கே நட்பு வீட்டில் உட்காந்துருக்கு, அதுவும் நல்ல விஷயம். அப்போ 12ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம். அப்போ லக்னத்துக்கு முன்னும் 2 ஆட்சிகரங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குரு பகவான் பல அற்புத நற்பலன்களையும் தருவார். காரணம் என்ன? குரு பகவான் இங்கு இந்த வருடத்தில் ராஜாவாக வருகிறார். இப்படிப்பட்ட தன்மையில் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு திரு பவானந்த் சக்திதாஸ் வந்திருக்கிறாரு. நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த இந்த குரு பகவான் 1/6/2026 முதல், அதாவது கிட்டத்தட்ட அதனால மிட் நைட்டு 2ஆம் தேதினு கணக்கில் வருது, இருந்தாலும் நம்ம அந்த கணக்கிலே போயிட்டுருப்போம். கடகராசிக்கு பேசார். உங்கள் லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு இருந்த அந்த குரு பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் வருகிறார். குரு விரயஸ்தானத்தில் வருவது நல்லதா? 5க்கும் 8க்கும் உடையவன் குரு. பொதுவாகவே சிம்மராசிக்கு ஒரு வீக்னஸ் உண்டு. 5ஆம் அதிபதி 8ஆம் வருவதால் குழந்தைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். இந்த குழந்தைகள் தான் ஜாதமாக பாலாரிஷ்ட தோஷங்கள்லாம் வரும். சிம்மராசிக்காரங்களோட குழந்தைகளுக்கும் கும்பராசிக்காரங்க குழந்தைகளுக்கும் பாலாரிஷ்ட தோஷங்கள் அதிகமாக அவங்களை பாதிக்கும். ஏன்னா இவருக்கு 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாக வருவார். அந்த வகையில் அப்போ 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்திற்கு வரலாமா, இல்லை 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்திற்கு வரலாமா? ஒரு திகட்டலான விஷயந்தான். இருப்பினும் அந்த 12ஆம் இடத்திற்கு குரு வருவதால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்த குரு, உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆயுள் விருத்தி ஏற்படும். ஒரு நீண்ட நாளாக வியாதியில் இருந்து கொண்டிருந்த இந்த ஜாதகர்கள் சிம்மராசிக்காரர்கள் அவருக்கு ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நல்ல திடீர்னு ஒரு நல்ல மருத்துவர் பரிச்சயமாவார். எத்தனையோ டாக்டர்கிட்ட பார்த்தாச்சா ஒன்றுமே குணமாகலைன்னு சொல்கிறாங்களாம். ஒரு நல்ல ஒரு மருத்துவர் அவருக்கு அறிமுகம் ஆவாங்க. அவர்கள் மூலம் உங்கள் நோய் தீர்வதற்குண்டான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயம் உங்கள் ராசியிலேயே கேது பகவான் உட்கார்ந்துருக்காப்ப, மனநிலை தடுமாற்றம், செயல் தடுமாற்றம், காரியங்களில் தடை எல்லாமே உங்களுக்கு உண்டு, இல்லாமல் இல்லை. ஏன்னா அந்த டிசம்பர் மாதம் கேதுவும் பயிற்சியை போயிடுவார். அது வரைக்குமே சிரமங்கள் உண்டு. அப்போ இங்கே 1/6/2026 முதல் 30/10/2026 வரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் 30/10/2026 இருந்து 27/1/2027 வரை உள்ள காலகட்டங்கள் உங்கள் ராசியிலேயே ஜென்ம குருவாக சஞ்சரிப்பார். அப்போ ஜென்ம குருவாக சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலகட்டம் கேதுவும் குருவும் சம்பந்தப்படுவதால் எவ்வளவுக்கு எவ்வளவு ஞான மார்க்கத்தில் நீங்கள் செல்கிறீர்களோ அவர்களோட வெற்றியை உங்களால் சந்திக்க முடியும். இப்போ கடகத்தில் குரு இருக்கும்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ். நோய் நிவாரணம் கண்டிப்பாக உண்டு, அதை நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் அவர் பார்ப்பார், சுகஸ்தானத்தை, தாயார் ஸ்தானத்தை. தாய் வழி சொத்துக்கள் வருவதாக இருந்தால் அந்த காலகட்டத்தில் கடகத்தில் குரு இருக்கும் பொழுது, விரயஸ்தானத்தை குரு இருக்கும்போது, விரயஸ்தானத்தை குரு இருந்தால் சுபவிரயம் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் ஏதாவது ஒரு கையில் பணம் இருந்துச்சா ஒரு அசட்டு வாங்கி போடுங்க.
ஒரு லேண்டு, நிலம் வாங்கி போடுங்க, வீட்டை கட்டுங்க, வீட்டை வாங்கி போடுங்க, நகைகளை வந்து வாங்கி வைங்க, சேர்த்து வைங்க, திருமணம் காரியங்களை பண்ணி வைப்பீங்க. உங்கள் குடும்பத்தை திருமணமாக ஒரு மணாரம் இழுத்தடிச்சிருக்கா, அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ மகளோ யாராக இருந்தாலும் சரி, திருமணம் விரைவில் கூடி வரும். இந்த 1/6/2026 30/10/2026 வரைக்கும் உள்ள காலகட்டங்களில் திருமண காரியங்கள் கைகூடி வரும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியே கிடைக்கும். அப்போ அதுக்கப்புறம் வந்து அவர் மறுபடியும் திரும்ப உங்கள் ராசிக்கு வருது, ஜென்ம குருவாக வருதுனால் சற்று மன உளைச்சல் கண்டிப்பாக ஏற்படும். அதுக்குத்தான் நான் வந்து என்ன சொன்னேன்னா, ஆன்மீகத்தில் முழுமையாக உங்கள் மனதை செலுத்துங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலை அவங்க உட்காந்து அந்த தெய்வத்து பேரம்மா வழிபாடு பண்ணுங்கள். விநாயகராக இருந்தால் ஓம் கம் கணபதியே நமக சொல்லுங்கள். என்ன வாயில் அதுதான் உங்களுக்கு மந்திரம். கோயில் உட்காந்து உடனே உட்காந்து சமஸ்கிருத மந்திரம் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. மாரியாத்தா போற்றி, காளியாத்தா போற்றி, என் தெய்வமே போற்றி, என் குலதெய்வமே போற்றி, என் கண்கண்ட தெய்வமே போற்றி, என் தாயை போற்றி, என்ன வருது சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறதுங்க முக்கியமே இல்லை. உங்கள் மனம் எந்த நிலையில் அந்த வழிபாட்டில் லயித்து இருக்கிறது என்பதை வைத்துத்தான் இந்த விஷயங்களை நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். அப்போ அந்த ஜென்மகுரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அதே நேரம் அந்த ஜென்மகுருவோடு கேது சம்பந்தப்பட்டு நீங்கள் ஆன்மீக நாட்டத்தில் இறங்கினீர்களே, ஆனால் 7ஆம் இடத்தில் இருக்கிற ராகு அந்த குரு பகவான் பார்ப்பதால் வெளிநாட்டு தொடர்பு நன்றாக இருக்கும். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா, இல்லை வெளியூர் கொஞ்சம் தூரமான ஊரில் ஒரு நல்ல விஷயம் நமக்காக காத்துட்ருக்குன்னா அதை செய்ய போகிறீங்களா, இல்லை லேண்ட் வாங்க போகிறீங்களா, இது எல்லாமே செய்யுங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து இது ஒரு உண்மையிலேயே வந்து சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல நாள் தான். சிம்ம ராசி நேயர்களே, 8ஆம் இடத்துல சனி, 12ஆம் இடத்துல குரு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும். இன்சூரன்ஸ் மூலமாக வர வேண்டிய பணம், சொத்து பாகம் பிரிக்கிறதன் மூலமாக வர வேண்டிய பணம், ரொம்ப நாள் பிரச்சனையில் இருந்த பணம், இந்த மாதிரி பணமோ சொத்தோ நகையோ இல்லை பழைய பைசலோ தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழசு தான் தீரும், புதுசாக இருக்கிறது பிரச்சனைகளை போய் சிக்கிக்கும். கடன் வாங்கிறது அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இது பணம் வரக்கூடிய நேரம். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் மிக முக்கியமான கிரகங்கள் நின்று திடீர்னு ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு தயாராக இருக்குது. வெளிநாட்டில் சொத்து வச்சுருக்கீங்க, விற்றுட்டு உள்நாட்டுக்கு வந்துடலான்னு நினச்சிங்கன்னா உடனே செஞ்சுருங்க. உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் உண்டாகும், மன திருப்தி உண்டாகும். வெளிநாட்டில் கம்பெனி வச்சுருக்கீங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பார்த்து பத்திரமா பக்குவமாக நடந்துக்குங்க. குடும்பத்தில் சில குழப்பங்கள் உருவாகும், இல்லைனா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் கொஞ்ச நாள் இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். மனசில் நல்ல குழப்பங்கள் ஏற்படும். சில நேரம் விரக்தி, வெறுப்பு இந்த மாதிரியும் வரும். இதுவரை உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா இப்போ நம்பிக்கை உருவாகும். அப்போது ஒன்று நீங்கள் எதையாவது ஒன்று கற்றுக்க ஆரம்பிங்க, படிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மற்ற விஷயங்களான புற வாழ்க்கை, தொழில் ரீதியான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்துக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பை தராது. குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கட்டாயமாக ஆஸ்பத்திரி போவது ஒரு தேவை ஏற்படும். கண்ணில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனடியாக பார்த்து கண்ணுடைய சிக்கலை தீர்த்துக்க பாருங்கள். இது உங்களுக்குன்னாலும் சரி, உங்கள் குழந்தைக்குன்னாலும் சரி. இப்போ இந்த குரு பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்னு சொல்ல போனால் நம்ம வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் ஒரு பாக்கியஸ்தானத்தையும் அவர் பார்க்குறார். ஏன்னா சிம்மத்திற்கு பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக வர்றார். அப்போ 9ஆம் இடத்தை அந்த குரு பார்ப்பதால் முன்னோர்கள் காரியங்கள், தடைபட்டு போன காரியங்கள், ரொம்ப நாளாக திதி இதே கொடுக்கல, இப்போ வந்து நான் திதி கொடுக்கணும், என்னமோ தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனை எங்களை தடுத்துக்கிட்டே இருக்குது, சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஜோசியத்தை போய் பார்க்கும்போது தான் முன்னோர்கள் குறை நிறைய இருக்குப்பான்னு பிரசன்னெல்லாம் பார்த்து பாட சோழியெல்லாம் போட்டு பார்த்து சொன்னாங்க. அது இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாகும். அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து முன்னோர்கள் வழிபாடு, ராமேஸ்வரம் அழைத்து செல்வது, காசி அழைத்து செல்வது, கயாவில் சென்று பிண்ட பிரதானங்கள்லாம் செய்கிறது,
இந்த மாதிரி தன்மைகள்லாம் செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு மனநிறைவை கண்டிப்பாக கொடுக்கும். சிம்மத்தில் குரு இருக்கிற வரைக்கும், சிம்மத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கடகத்துக்கு போயிடுவார். அந்த கடகத்துக்கு போயிட்டு தான் 27/1/2026 25/6/2027 வரைக்கும், மன்னிக்கணும், 27/1/2027 25/6/2027 வரைக்கும் கடகராசி தான் செஞ்சுப்பார். அதுக்கப்புறம் தான் அவர் பெர்மனண்டாக பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு வர்றார். ஆக விரயம்னு ஒன்று ஆக போகுது நமக்கு, அதை சுப விரயமாக்கும். இல்லை கையில் காசை வச்சுட்டே இருப்பாங்க, ஏதாவது அவசர தேவை ஒரு அவசர தேவைன்னு விபத்துகள் ஆகும், உடல்நிலை சரியில்லாமல் போகும், மருத்துவ செலவு பண்ண வேண்டிய சொல்லி வந்துடும். அப்போ அதுக்கு முன்னால் நம்ம காசை வந்து ஒரு நல்ல காரியத்தை செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மருத்துவ செலவுகள் நமக்கு மிச்சமாகவும் உடல் ஆரோக்கியம், உடலில் ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் விடுபடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக ஏற்படும். தங்கம் விலை வந்து ஒரு பெரிய அளவில் குறைய ஆரம்பிக்கும். மெதுவாக குறைஞ்சி இந்த வருஷ கடைசி வரைக்குமே, இல்லை அப்படின்னா இந்த வருஷத்தில் அக்டோபர் மாதம் வரைக்கும் தங்கம் விலை குறைஞ்சிக்கிட்டே வரும். பெட்ரோல், ஸ்டீல், கேஸ், அப்புறம் அலுமினியம், காப்பர், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து மெதுவாக விலை ஏறிக்கிட்டே இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பொருட்களுடைய விலைகள் ஏறிக்கிட்டு இருக்கும். இந்த சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் உருவாகும். வெஹிக்கிளில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபங்கள் உருவாகும். பேட்டரியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபங்கள் உருவாகும். இது தவிர அடி வாங்கக்கூடிய தொழில்கள் என்னென்னா, சிம்மராசியில் இருந்து அவங்க ஒரு உணவு சார்ந்த தொழிலில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிக்கல் தான், பெரிய சிக்கலாகவே இருக்குன்னு சொல்லலாம். திடீர்னு தொழில் நடத்துகிற மாதிரி இருக்கும், திடீர்னு தொழில் நடத்த முடியாத மாதிரி இருக்கும். பொருட்களுடைய விலையேற்றத்தால் அவங்களால தொழில் சிரமமாக சீராக செய்ய முடியாது, அடிக்கடி நஷ்டங்கள் உருவாகுது, இல்லைன்னா தொழிலில் ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை தொடர்ந்து காணப்படும். ஃபோட்டோ ஸ்டுடியோ, கரண்ட்டு சம்மந்தப்பட்ட தொழில், எலக்ட்ரிக்கல், இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இது ஒரு நெருக்கடியான காலம்னு தான் சொல்லணும். சிம்மராசிக்காரங்கள் ஏற்கனவே 9ஆம் அதிபதியே பாதகாதிபதியாக வருவதால் முன்னோர்கள் வழிபாடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. யாராவது காசிக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா அவங்க உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்ட்டியா சொல்லிட்டு போனான்னு இல்லை, நீங்களாக வழியை போய் ஐயா காசிக்கு போகிறீங்க, ஏதோ வழி செலவு வச்சுட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அவங்கள்ட்ட போய் நமஸ்காரம் நீங்கள் பண்ணுங்கள். அற்புதமான நற்பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். பெற்றோர்களை போற்றி வளருங்கள், பாதுகாருங்கள். உங்களுடைய முக்கியமான நாட்கள் சொன்னால் குழந்தைகளை பிறந்த தினமாகட்டும், உங்கள் திருமண நாளாகட்டும், இல்லை உங்கள் தந்தையாரின் நினைவு நாட்களாகட்டும், கண்டிப்பாக முதியோர் இல்லத்துக்கு சென்று உங்கள் கையால் உணவு பரிமாறுங்கள். அங்கே நீங்கள் வந்து எளிமையாக போகணும். பந்தா பண்ணிட்டு கை நிறைய விரல் நிறைய மோதிரம், கழுத்து நிறைய செயின், நெத்தியில் டூன்னு போட்டுட்டெல்லாம் போகாதீங்க. இல்லாதவனை போல் அமைதியாக சென்று அவர்களுக்கு எல்லாருமே நீங்கள் வந்து பரிமாறுங்கள், சேவை செய்யுங்க. முடிஞ்சால் உங்கள் தகுதிக்கேற்ப வஸ்திரங்களை வாங்கி கொடுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ சிம்மராசிக்காரர்கள் முதியோர்கள் வழிபாடு பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அவ்வளோ ஒரு அற்புத அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்கும். சிம்மராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் யாரையும் அவமானப்படுத்தாமல் இருக்க முடியுமான்னு முயற்சி பண்ணுங்கள். உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. மருந்து வாங்குறதுக்கு பணம், இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோயாளிகளுக்கு உதவி அப்படின்றத செய்யுங்க. ரோட்டோரத்தில் யாராவது கஷ்டப்படுறாங்க, உதவி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்யுங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய கெட்ட நேரத்தில் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்றுறதுக்கு மிக முக்கியமான ஒரு கருவியாக இருக்கும். சிவ வழிபாட முயற்சி பண்ணுங்கள், சூரிய வழிபாட முயற்சி பண்ணுங்கள். ஆக சிம்மராசிக்காரர்கள் ஏற்கனவே முன்னோர்கள் வழிபாடு பண்ணதோட பிரதோஷ வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள், உங்களுக்கு அற்புத அற்புதங்களை தரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.